ஏற்பட்டதோ அதே போல முத்தரையர் நாடு என்று ஒரு தனி நாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அந்த நாட்டிலே அந்த முத்தரையர் நாட்டிற்கு 30க்கும் மேற்பட்ட மன்னர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இருந்த போதும் நம்முடைய வீரத்தின் அடையாளமாக, நம்முடைய ஒற்றை அடையாளமாக 16க்கும் மேற்பட்ட போர்களில் தோல்வியே காணாத வெற்றியை மட்டுமே கண்ட வாகைப்பூ வேந்தன், காவிரி கரையின் மைந்தன், பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் தான் இந்த சமூகத்தின் வீரத்தினுடைய சாட்சி என்ற அடிப்படையிலே நாம் அவரை முன்னிறுத்தியிருக்கிறோம். வரலாறு மிக பெரியது. வருகின்ற நுழைவாயிலே பார்த்திருப்பீர்கள். இன்றைக்குதான் உறுப்பு தானத்தை பற்றி அரசாங்கம் அத்துணை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் புராண காலத்திலேயே தன்னுடைய கண்ணையே தானமாக கொடுத்து தன்னுடைய பக்திக்கு பெருமை சேர்த்து 63 நாயன்மார்களே ஒருவராக மாறி போன அருள்மிகு கண்ணப்ப நாயனார் இந்த சமூகத்தில் வெளிவந்தவர். ஆசியாவிலே மிகப்பெரிய கோபுரம் என்று சொல்வார்கள். 108 திவ்ய தேசங்களிலே முக்கியமானது திருவரங்கம். அந்த திருவரங்கத்திலே திருப்பணிகளை செய்த நீலன் என்னும் திருமங்கை ஆழ்வார் முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர். பொறித்து வைத்திருக்கிறோம். முத்தரையர் வேறு, சோழர் வேறு என்று சொல்வார்கள். இன்று வரை முத்தரையர்கள் வேறு, சோழர் வேறு என்று சொல்பவர்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை. முத்தரையர் தான் சோழர்கள். முற்கால சோழர்கள் முத்தரையர்களே, பிற்கால சோழர்கள் முத்தரையர்களின் வழிவந்தவர்களே. இதை வலியுறுத்தி வரலாற்று ஆசிரியர் ஐயா சுந்தரராஜன் சேர்வை அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. எந்த வரலாற்று ஆசிரியரும் அதை மறுக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன காரணம்? முத்தரையர்கள் தான் சோழர்கள், சோழர்கள் தான் முத்தரையர்கள். அதனால் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் ராஜராஜ சோழனுடைய படத்தை. ராஜராஜ சோழன் முத்தரையர். இன்னொரு முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் எல்லாம் ஒரு வரலாற்று தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பி இருக்கிறாரே அந்த தஞ்சை பெரிய கோவில், உலக அதிசயங்களாக வர வேண்டிய அந்த கோவில், அந்த கோவிலே நம்முடைய மன்னர் பெரும்பாட்டனார் சாத்தன் பைலிலி என்ற மன்னரால் கட்டி எழுப்பப்பட்ட விஜயால சோழீஸ்வரம் என்று இன்றைக்கு நார்த்தாமலையிலே இருக்கிறது.